ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ இன்றைக்கி நான் இப்போ ரொம்ப ரேண்டமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரிடே ஐ சால்வ் த சுடோக்கோ இன் நியூஸ் பேப்பர். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் சால்வ் பண்ணும்போது ஒய் நாட் இந்த ட்ரிக்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. தட்ஸ் வை ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ. ஓகே, அது என்ன ட்ரிக்ஸுன்றதை பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி 9x9 சுடோக்கோ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த நம்பர்ஸ் மெஜாரிட்டியாக ரிப்பீட் ஆகுதோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது 9 எல்லா ஸ்கொயர்ஸ்லேயும் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த மிடில் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த மிடில் ஸ்கொயரில் 2, 5 and 9 இருக்குது. இப்போ நான் 8 ஃபில் பண்ணலான்னு டிசைட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஸோ இந்த மேல் ஸ்கொயர்லேயும் 8 இருக்குது, கீழே இருக்க ஸ்கொயர்லேயும் 8 இருக்குது. அதனால் நான் 8 ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் நம்மளுக்கு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஏதோ ஒரு ஸ்கொயர்ஸ்லேயும் 8 இருந்தால் இன்னும் ஈஸியாகிடும் நம்மளுடைய டாஸ்க். ஸோ 8 இங்கே இருக்கிறதுனால, இந்த வெர்டிக்கல் லைனில் 8 இருக்கிறதுனால இந்த பேரலாக இந்த 2 ஸ்கொயர்லையுமே எனக்கு 8 வராது. இங்கே 8 இருக்கிறதுனால இந்த 2 ஸ்கொயர்லேயும் எனக்கு 8 வராது. 8ஓட பாசிபிள் ஒன்று இங்கே ஃபில் பண்ணலாம், இல்லை இங்கே ஃபில் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே 8 இருக்கிறதுனால என்னால் 8 இங்கே போட முடியாது. தெர் இஸ் த ஒன்லி ஒன் ஸ்கொயர் டு ஃபில் த 8 மீன்ஸ் இந்த ஸ்கொயரில் மட்டும்தான் நம்மளால் 8 ஃபில் பண்ண முடியும். இது யூஸ்வலாக எல்லா டைமும் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக். இந்த ட்ரிக் எல்லாத்துக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதை தவிர இன்னொரு ட்ரிக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது நம்மளோட அசம்ஷனில் எடுத்து சால்வ் பண்ணுற ட்ரிக். அந்த ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்கொயருக்கு வாங்க. இந்த ஸ்கொயரில் நான் இங்கே 1 போட்டிருக்கேன். யூ ஜஸ்ட் ஃபர்கெட், நான் இங்கே 1 போட்டதை மறந்துடுங்க. நான் இதை சால்வ் பண்ணும்போது தான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எனக்கு வந்தது. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ரெக்கார்டிங். இப்போ நம்மளுக்கு 1 வந்து 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்கொயர்ஸில் எங்கே வேணாலும் 1 நம்மளுக்கு வரலாம். இல்லை 1 இருக்கிறதுனால என்னால் இந்த 2 ஸ்கொயர்லையுமே 1 ஃபில் பண்ண முடியாது. ஸோ 1 நான் எய்தர் இங்கே ஃபில் பண்ண முடியும், இல்லை இங்கே ஃபில் பண்ண முடியும். இப்போ நான் 1 இங்கே ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல 1 நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ 1 இங்கே ஃபில் பண்ணிட்டேன்னா இந்த 2 ஸ்கொயர்லையும் என்னால் 1 ஃபில் பண்ண முடியாது. மோர் ஓவர் இந்த ஸ்கொயரில் என்னால் 1 ஃபில் பண்ண முடியாது. அப்போ இதோட அட்ஜசன்ட் ஸ்கொயரில் என்னால் எங்கேயுமே 1 ஃபில் பண்ண முடியாது. ஸோ 1 இங்கே வராது, 1 இங்கே மட்டும்தான் வரும். திஸ் இஸ் த அனதர் ட்ரிக். நம்மளுக்கு 2 ஸ்கொயர்ஸ் வந்து அசம்ஷனில் வருது அப்படின்னா அந்த ஃபில் பண்ணி பார்த்தா அதோட அட்ஜசன்ட் ஸ்கொயர் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்கொயரில் நம்ம அந்த நம்பரை ஃபில் பண்ண முடியாது. ஆஃப்டர் செக்கிங் த ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஃபில் பண்ண பிறகு திருப்பியும் நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்துச்சுன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் ரூல் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்த ஸ்கொயரை சால்வ் பண்ணுறதுக்கு அட்ஜசன்ட் மேலே கீழே சைடில் இதை செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி நம்பர்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஹோல் லைனுமே 9 நம்பர்ஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கிற லைன்ஸில் எது நிறைய நம்பர்ஸ் ஃபில் ஆகிருக்கோ அந்த ஸ்கொயர் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக சால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கீழே இருக்க லாஸ்ட் ஹாரிசாண்டல் லைன் பாருங்கள். இதில் எல்லா நம்பர்ஸுமே ஃபில் ஆகிருக்கு. ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்குது. 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4, 6, 7, 8, 9 இருக்குது. 5 மட்டும் இல்லை. ஸோ நான் 5 போட்டுக்கிறேன். இப்போ அதேமாதிரியே அதுக்கு 1 ஸ்டெப் மேலே இருக்கிற ஹாரிசாண்டல் லைன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 9 இருக்குது. 8 இல்லை. ஸோ நான் இங்கே 8 போட்டுட்டேன். இப்போது இந்த வெர்டிக்கல் லைன் பாருங்கள். நம்மளுக்கு 5, 2, 3, 4 இல்லை. 5, 6, 7, 8 and 9 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 1 and 4 இல்லை. இப்போ இந்த 2 ஸ்கொயர்ஸில் 1ம் வரணும், 4ம் வரணும். இப்போ நான் இங்கே 1 போட்டால் என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. ஸோ என்னால் இங்கே 1 போட முடியாது. நான் இங்கே 1 போடணும், இங்கே 4 போடணும். இந்த மாதிரி ஃபுல் வெர்டிக்கல் லைன் ஹாரிசாண்டல் லைன் எடுத்தும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சால்வ் ஆகும். திஸ் இஸ் த அனதர் ட்ரிக். இந்த மாதிரி ஹாரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் செக் பண்ணும்போது ஒன் திங் வி ஹாவ் டு ரிமைண்ட். இப்போ இந்த ஹாரிசாண்டல் லைன் எடுத்துக்கோங்க. 1, 2, 4, 5, 7 and 9 இருக்குது. ஸோ இப்போ நான் 8 இங்கே ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா 8க்கு என்னென்ன பாசிபிள் கேசஸ் நம்மளுக்கு வரும்? 8 இங்கே வரலாம், இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். ஸோ நான் இங்கே 8 ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்கொயரில் எனக்கு 8 இங்கே இருக்குது. ஸோ நான் 8 போட்டேன்னா இந்த ஸ்கொயருக்கு 2 8 ஆகிடும். ஸோ 8 இங்கே ரூல் அவுட் ஆகிடும். அண்ட் தென் இப்போ இந்த 2 ஸ்கொயர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். ஸோ நான் இங்கே போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 8 இருக்குது. எனக்கு 8 வர கேஸ் இங்கே மட்டும்தான் வந்து எனக்கு வரும். இந்த மாதிரியும் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்கொயர் ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸ் எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்கொயரில் அந்த நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த நம்பரை ஃபில் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ அனதர் ட்ரிக். நவ் see this center ஸ்கொயர். இந்த சென்டர் ஸ்கொயரில் 1, 2, 4, 5, 8 and 9 இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன நம்பர் தேவை? 3, 6 and 7 தேவை. 6 and 7 ஆல்ரெடி இந்த ஹாரிசாண்டல் லைனில் எனக்கு இருக்கிறதுனால
எனக்கு 6 and 7 இந்த 2 இடத்துல மட்டும்தான் ஃபில் ஆகும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்னென்ன சொன்னோம், 3, 6 and 7. 6 and 7 ஆல்ரெடி ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ 3 மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பரை நான் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ another way to rule out the possible numbers and fill the exact number in the column.